நீர்நிலை, ஆறு, நதிகள் இருக்கும் பகுதிகளில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நாகரிகம் உருவானது. அன்றிலிருந்து விவசாயமும் ஆரம்பமானது. ஆரம்பத்தில் பண்டமாற்ற முறையும் அதனைத் தொடர்ந்து பணம் பரிவர்த்தன சந்தை உருவானது. பண்டைய நாகரிகத்தில் விவசாயத்திலிருந்தே உணவு, உறைவிடம் மற்றும் உடை தயாரிக்கப்பட்டது. பழங்கால விவசாயிகள் இயற்கை விவசாய முறையே பின்பற்றினர். கால்நடை மற்றும் பண்ணை சார்ந்த குறு வணிகம் உருவானது. விவசாயிகள் சிறு குழுக்களாக, காலனிகளாக வாழ்ந்து வந்தார்கள். சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்தில் விவசாயம் நவீன யுக்திகளை நோக்கி பயணிக்க தொடங்கியது. ரசாயன விவசாயத்திற்கு முன்பு இருந்த சிறந்த மண் வளம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற உணவுச் சங்கிலி இப்படித்தான் இருந்தது. இரண்டாம் உலகப் போருக்கு பின் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. நல்ல நீர்வளம், மண்வளம் நிறைந்த பகுதிகளே பசுமை புரட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டன. பசுமை புரட்சி நல்ல நீர்வளம், மண்வளம் மிக்க இந்தியாவிலும் மெக்சிகோவிலும் செயல்படுத்தப்பட்டது. வெடிமருந்துகள் ரசாயன உரங்களாக மாறின. நெல் மற்றும் கோதுமை பயிர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் தரப்பட்டது. ரசாயன உரங்கள் அனைத்து பாரம்பரிய பயிர் ரகங்களையும் நஞ்சாக்க மாறி அனைத்து பயிர் ரகங்களும் அழிந்து போயின. வீரிய ஒட்டுரக விதைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. ரசாயன உரங்கள் மற்றும் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றிற்கு ஏற்ற பழக்கப்பட்ட வீரிய ஒட்டுரக பயிர்கள் ஆரம்பத்தில் அதிக விளைச்சலையே தந்தன. அதிக நஞ்சுள்ள மருந்துகளை அதிக அளவில் தொடர்ந்து தெளித்ததால் பூச்சிகளுக்கு எதிர்ப்புத்தன்மை உண்டானது. விதை, உரம், பூச்சி மருந்து விற்பனையாளர்களின் கட்டுப்பாட்டில் சிக்கிய விவசாயிகள் தங்கள் விவசாயத்தின் மீதுள்ள உரிமையையும் கட்டுப்பாட்டையும் இழந்தனர். காடுகள் அழிந்து விளை நிலமாக மாறியதால் சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கப்பட்டு புவி வெப்பமயமானது. ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் தாக்கம் நீர்வாழ் மற்றும் நிலவாழ் உயிரினங்களை வெகுவாக பாதித்தது. மனித வாழ்வுக்கு தேவைப்படும் அனைத்து பொருட்களும், உணவும் மண்ணிலிருந்தே பெறப்படுகிறது.
நாம் மண்வளத்திற்கு எதிராக ரசாயன போரை நடத்தினால் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் தற்கொலைக்கு தள்ளப்படுவதற்கு இணையாகும். The human species can continue, is robbed the soil, then we are literally committing a species level suicide. பாரம்பரிய உள்ளூர் நெல் ரகங்கள் வறட்சியை தாங்கக்கூடியதாகவும் பல மாதங்கள் நீர் தேங்கினாலும் அதை தாங்கி வளரக்கூடியதாகவும் இருந்தன. Some varieties which can withstand 12 feet deep water for 3 months, and the stem will elongate and still give some yield. And we have at least 6 varieties of salt tolerant rice which can withstand seawater intrusion. These are the unique properties. பசுமை புரட்சி கால்நடைகளுக்கு வைக்கோலையும் மண்ணிற்கு அங்ககச்சத்தையும் திரும்ப தராமல் விட்டுவிட்டது. And it turned out that new seeds had been brought that reduced the plant height, got rid of the straw. There was no straw for the soil. There was no straw for the fodder for animals. So your rainfall was the same, but you had a soil drought because your organic matter had not returned. You had a fodder drought because you had now redesigned, in this case, the sorghum. பயிர் வளர்ப்பின் மொத்த செலவு ஆண்டுக்கு ஆண்டு கூடிக்கொண்டே போனது. சராசரியாக 96 to 98% விவசாயிகள் உள்ளூர் இடுபொருள் விற்பனையாளர்களின் ஆலோசனைப்படியே இடுபொருள் பயன்படுத்துகின்றனர். தங்கள் லாபத்தையும் வாழ்வாதாரத்தையும் இழந்த 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்திய விவசாயிகள் கடந்த 25 ஆண்டுகளில் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். அதிகப்படியான நஷ்டம், போதிய ஆலோசனையின்மை போன்றவை விவசாயிகள் தங்கள் தொழிலை விட்டு செல்வதற்கு காரணமாய் இருந்தது. இதனால் விவசாயத்தையே வாழ்வாதாரமாக நம்பியிருந்த விவசாய கூலி தொழிலாளர்கள் வேறு வேலைக்கு செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். தற்போது விவசாயிகள் விவசாயத்தை விட்டுவிடுவதா அல்லது ரசாயன விவசாயத்தை வேறு வழியின்றி தொடர்வதா அல்லது மீண்டும் இயற்கை விவசாய முறைக்கே செல்வதா என்ற குழப்பத்தில் உள்ளனர். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். மேற்கண்ட இந்த 40 வருட பிரச்சனைகளுக்கு புதிய சரியான தீர்வு கொடுக்க 2010ஆம் ஆண்டு பயோசக்சஸ் நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் B2 Agri. விவசாய பொருளாதாரத்தில் உயர்ந்து வாழ்வில் வளம் பெற நஞ்சில்லா நிச்சய லாபம் தரும் ஹைடெக் விவசாய தொழில்முறை, அதுதான் B2 Agri. லாபத்திற்கு உத்தரவாதம் தரும் வெற்றி முறை ஃபார்முலா. தமிழக விவசாயிகளுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய உயர் தொழில்நுட்ப இடுபொருட்களை தயாரித்து 2002ஆம் ஆண்டு முதல் விற்பனை செய்து வருகிறது JSS பயோசக்சஸ் நிறுவனம். வேளாண் உயிரி தொழில்நுட்ப மற்றும் மண்ணியல் விஞ்ஞானி டாக்டர் நா. ஜெய்சங்கர் அவர்களால் நிறுவப்பட்ட இந்நிறுவனம் லாபம் ஈட்ட தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் வழங்கி மக்களின் நல்ல ஆதரவை பெற்று வருகிறது. ரசாயன விவசாய முறையில் இருந்து இயற்கை விவசாயத்திற்கு படிப்படியாக மாற தேவையான உயிர் தொழில்நுட்ப இடுபொருட்களை தயாரிப்பதில் இந்நிறுவனம் அதிக நாட்டம் காட்டி வருகிறது. இயற்கை தொழில்நுட்ப பூச்சிக்கொல்லி, இயற்கை தொழில்நுட்ப பூஞ்சான் கொல்லி,
இயற்கை தொழில்நுட்ப பயிர் விளைச்சல் ஊக்கிகள் உள்ளிட்ட இடுபொருட்களை பயோசக்சஸ் நிறுவனம் தயாரித்து விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது. குறு விவசாயிகளும் எளிதில் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி வரும் இந்நிறுவனம் விவசாயத்துறை மாணவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் உயிரி தொழில்நுட்ப விவசாய முறையை முழுமையாக பின்பற்ற பயிற்சியும் அளித்து வருகிறது. குத்தகை நிலத்தில் விவசாயம் செய்பவர்களுக்கு மானிய விலையில் இடுபொருட்கள் வழங்கியும் நலிந்த விவசாய பெருமக்களுக்கு இலவச இடுபொருட்களை வழங்கியும் பயோசக்சஸ் நிறுவனம் ஒரு பசுமை புரட்சிக்கு வித்திட்டு வருகிறது. நம்மோடு இருப்பவர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள். அவங்க வேளாண் உயிரி தொழில்நுட்பம் மற்றும் மண்ணியலில் நிறைய ஆய்வுகள் செய்து கொண்டு நிறைய விஷயங்களை இன்றைக்கி கொண்டாந்துருக்காங்க. இயற்கை வேளாண்மையில் நமக்கு சாகுபடி உடனே வந்துடுறதில்லை, 4-5 வருடங்கள் கழித்து தான் வந்து கொண்டிருக்கிறது. இதை உயிரி தொழில்நுட்பம் மூலம் செய்யும் பொழுது உடனடியாக அத்தகைய மகசூலை பெறக்கூடிய வாய்ப்பு, எப்படி ரசாயனத்தை பயன்படுத்தி உடனே நமக்கு வருது அந்த அளவிற்கு அதில் ஆய்வுகளை செய்து நிறைய பொருட்களையும் சந்தையில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. குறைந்த வயதிலேயே மகத்தான சாதனைகளை புரிந்திருக்கிறாங்க இந்த துறையில். திரு ஜெய்சங்கர் அவர்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் அறிமுகம் செய்கிறோம். உங்களை இந்த நிகழ்ச்சியில பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை பார்த்த உடனே கேட்கணும்னு நினைச்ச முதல் கேள்வி இதுதான். ஒரு இளைஞராக இருந்து கொண்டு இந்த வேளாண் தொழிலை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்றதே ஒரு வேளாண்மைக்கு ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லலாம். இந்த தொழில் எப்படி மற்ற துறைகளை ஒப்பிடும் பொழுது பின்தங்கிய நிலையில இருக்கு அப்படின்னு தான் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களின் பார்வையில் எப்படி இருக்கு? நிச்சயமாக அப்படி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் விவசாயமின்றி உலகம் இல்லை, மக்களும் இல்லை, எந்த உயிரினமும் இல்லை, மண்ணும் இல்லை. எனவே விவசாயத்திற்கு இளைஞர்கள் வர வேண்டும் என்பதற்காக முன்னோடியாக இருக்க வேண்டும் என்றே இந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். உயிரி தொழில்நுட்ப முறை என்பது ஒரு புதிய வகை விவசாய முறை. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இயற்கை விவசாயத்தில் உள்ள நல்ல சிறப்பம்சங்களையும் ரசாயன முறை விவசாயத்தில் உள்ள நல்ல சிறப்பம்சங்களையும் ஒருங்கே இணைத்து உருவாக்கப்பட்டது உயிரி தொழில்நுட்ப விவசாய முறை. எப்படி என்றால், இயற்கை விவசாயத்தில் நஞ்சில்லா சுற்றுச்சூழலுக்கு உகந்த விளைச்சல் நாம் பெறலாம். ரசாயன முறை விவசாயத்தில் அதிக விளைச்சல் பெறலாம். இந்த இரண்டையும் இணைக்கும் பொழுது உயிரி தொழில்நுட்ப முறை விவசாயம் உருவானது. இந்த உயிரி தொழில்நுட்ப விவசாய முறைக்கு தேவையான இடுபொருட்களை நாங்களே உற்பத்தி செய்வதால் எங்களால் எல்லா பயிர்களுக்கும் எல்லா தேவைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு கொடுக்க முடிகிறது. B2 Agri இயற்கை விவசாய சான்றிதழ் பெற உதவுகிறது. எங்கள் B2 Agri முறையில் நாங்கள் நுகர்வோரும் சந்தையும் எதிர்பார்க்கின்ற விளைபொருளை உற்பத்தி செய்ய உதவுகின்றோம். B2 Agri முறையில் குறைந்த அளவு நீரே தேவைப்படுகிறது. B2 Agri முறை மண்ணிற்கும் பயிருக்கும் தேவையான அனைத்து சத்துக்களையும் கிடைக்க உதவுகிறது. B2 Agri முறை பயிர்களை சேதாரத்திலிருந்து பாதுகாத்து நன்மை செய்யும் பூச்சிகளின் வளர்ச்சிக்கும் உதவுகிறது. B2 Agri முறை ஒரு ஏக்கரில் பல அடுக்கு பயிர் முறையில் மிக அதிக அளவு சூரிய ஒளி அறுவடை செய்து மிக அதிக அளவு தரமான விளைபொருளையும் அதிக லாபத்தையும் பெற்றுத் தருகிறது. B2 Agri முறை வேலையாள் தேவையை குறைப்பதுடன் விவசாய வேலைகளை விரைவாக முடிப்பதற்கும் வழிகாட்டுகிறது. B2 Agri விளைபொருளை பதப்படுத்தவும் மதிப்பு கூட்டவும் ஆலோசனை வழங்குகிறது. மதிப்பு கூட்டப்பட்ட விளைபொருட்களை பாதுகாப்பாக பேக்கிங் செய்து சந்தைப்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் கற்றுக் கொடுக்கிறது.
B2Agri விளைபொருட்களை உள்நாட்டு சந்தையில் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சந்தையிலும் விற்பதற்கு வழிவகுக்கிறது. B2Agri நஞ்சில்லாத நீடித்த லாபம் தரும் விவசாயத்தை உறுதி செய்கிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு ஆலோசனை வழங்குகிறது. அதே சமயம் B2Agri முறை விவசாயத்தில் மட்டுமல்லாமல் விவசாயம் சார்ந்த தொழில் நிறுவனங்களிலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது. மேற்கண்ட வழிமுறைகள் அனைத்தும் விவசாயிகளை வெற்றிகர தொழில் முனைவோராக மாற்றுகிறது. பாரம்பரிய விவசாயத்தை தொழில் நிறுவனமாக்குகிறது. B2Agri முறையை விவசாயிகள் சரியாக பயன்படுத்தினால் இந்தியா உலகிற்கே உணவளிக்கும் விவசாய வல்லரசு நாடாக மாறும். ஆயிரக்கணக்கான தமிழக விவசாயிகளின் வாழ்க்கை மாபெரும் புரட்சி ஏற்படுத்திய முறை B2Agri. இந்தியாவிலேயே முதன்முறையாக B2Agri நிச்சய லாபம் தரும் நஞ்சில்லா ஹைடெக் விவசாய முறையை அறிமுகப்படுத்தியது. இந்தியாவில் டோட்டல் கிராப் கேர் பிளான் TCCP என்னும் முழு பயிர் பாதுகாப்பு திட்டத்தை முதன்முறையாக B2Agri அறிமுகப்படுத்தியது. இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் உறுப்பினர் விவசாயிகளுக்கு நேரடி தொலைபேசி வழி ஆலோசனைகளை வழங்குகிறது. 2002 முதல் இன்று வரை 10,000 ஏக்கருக்கு மேல் ரசாயன நிலம் நஞ்சில்லா நிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கடந்த 11 ஆண்டுகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளை விவசாயத்தில் தொடர்ந்து வெற்றி பெற வைத்துக் கொண்டிருக்கிறது. என் பேர் சிவாஜி கணேசன், காவேரி பாக்கம், வேலூர் மாவட்டம். போன் பண்ணிட்டு நான் இந்த கிராஃப்ட் செய்ய போறேன், இத்தனை ஏக்கரா செய்ய போறேன், இவ்வளவு அளவு செய்ய போறேன் அப்படின்றத 100% ஃபாலோ பண்ணோம்னா 100% ரிசல்ட். நம்ம விவசாயி பொதுவாக குளறுபடி பண்றாங்க, நான் உட்பட ஒரு காலத்துல இப்ப இல்லை. அந்த குளறுபடியான வேலை, அதாவது 1 ஏக்கராக்கு மருந்து வாங்கி 2 ஏக்கராக்கு யூஸ் பண்றது, அதுக்கப்புறமா முழுமையான அளவு சொல்லாம கம்மியா வாங்கி பண்றது, பாதி கெமிக்கல் பாதி பையா பண்றது, அப்படியெல்லாம் தான் பண்ணேன் முதல்ல. அதான் உண்மை. அது பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுதான் ரிசல்ட் கிடைச்சது. சரி, அப்படியெல்லாம் ரிசல்ட் கிடைக்கும் போது இது முழுமையான ரிசல்ட் கிடைக்கணுமே, என்ன செய்யலாம் காட்டிலே இருந்தேன். காட்டிலே கொஞ்சம் பண்ண, தென்னைக்கு கொஞ்சம் பண்ணேன். வித்தியாசம் 5000 காய் வந்தது. 5000 7,000 காய் வித்தியாசம் வந்தது. எந்த மாற்றமும் இல்லை. விவசாயம் பண்ணணும், உழைக்க நம்ம தயாராகணும். மண்ணு வேணும், தண்ணி வேணும். என்ன பயிர் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இவங்க கிட்ட சொன்னோம்னா இவங்க கரெக்டான தகவலை சொல்றாங்க. அந்த தகவலை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டா போதும். நம்ம அதிகபட்ச நாளைக்கே வாங்க. நான் கேள்வி பண்ணும்போது சொல்றேன், இந்த இடுபொருட்கள் அனைத்தும் மண்ணுல போறதுனால மண்ணும் எந்த விதமான உயிர் சேதம் கிடையாது. தவறி மாடு ஏதாச்சும் அந்த புல் அறுத்துப்பட்டா சாப்பிட்டா எந்த கெடுதலும் கிடையாது. உங்களுக்கு சந்தேகம்னா நான் சொட்டு ஊற்றி குடிச்சு கூட காமிக்கிறேன், சாக மாட்டேன். ஏன் கேட்டா இது பயோ. ஆத்தங்காய்க்கு இந்த உரத்துக்கு ஆத்தங்காய் இந்த சைஸ் தான். ஆனால் இந்த உரம் வைத்ததுக்கு அப்புறம் ஆத்தங்காய் மிகப்பெரியதாக இருக்கும். எலுமிச்சம் செடிகளுக்கும் கொஞ்சம் கொடுத்து விட்டுருக்கோம். பாருங்க, 3 வகையாக இருக்கிறது. ஒன்று பயோசெக்டர்ஸ், ஒன்று கெமிக்கல், ஒன்று இயற்கை. இந்த 3ல் பயோசெக்டர்ஸ் காய் மிக திரட்சிகரமாக இருந்தது. என்ன தெரியுமா, பயோசெக்டர்ஸ் நம்பர் 1. பூண்டு, கேரட் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் இப்போ முதல்ல மைசூரில் ஒரு 5 acres வாழை போட்டுருக்கேன். பயோடெக்னாலஜி எனக்கு குவாலிட்டி கொடுக்குது, ப்ளஸ் ஈல்டு வைஸ் 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ குவாலிட்டிக்கும் எனக்கு ப்ரைஸ் இருக்கு. ஸோ குவாலிட்டி வேணும்னா கோ ஃபார் பயோடெக்னாலஜி. அதுதான் என்னோட சின்ன அது பாலிசி. பசுமையின் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு பயோவில் பண்ணணும்னு ஒரு பெரிய பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பயோ இதில் கடைகளில் கிடைக்கிற மாதிரி போகும். இது ஒன்று தான் டைரெக்டாக விவசாயம் கிடைக்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து. சரிங்க, ஃபோன் டைரெக்டாக
போய் எடுத்து யூஸ் பண்ணேன். 3 monthsல எனக்கு ரிசல்ட் நல்லா கிடைச்சது. தனிமரத்தை பத்தி கேட்டாங்க, தர்பூசணி பத்தி கேட்டாங்க. அவங்க எல்லாரும் விவசாயத்தில் இருக்கிறவங்க. பட் நான் வந்து எடுத்தோன்னே விவசாயம் பண்றப்ப விவசாயம் பிளைண்டா போய் பண்ணியிருந்தேன்னா டெஃபினட்டா இப்போ வந்து திரும்பி இங்க பேசிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிளைண்டா ஓப்பனா ஸ்ட்ரைட்டா அந்த கன்வென்ஷனல் மெத்தட்ல டைரக்டா போயிருந்தேன்னா நான் இந்த வருஷம் இந்த 1 year ஆச்சு. இந்த 1 year கழிச்சு இந்த இடத்துல இந்த ஸ்டேஜ்ல முன்னாடி நின்று பேசிக்க மாட்டேன். இந்த ஸ்டேஜ்ல இந்த இடத்துல முன்னாடி நின்று பேசுற காரணமே பயோ சக்சஸ் தான். பயோ சக்சஸ் தான் லைஃப். அதாவது அக்ரி செய்யணும்னா ஐ ஹேவ் டு சூஸ் பயோ சக்சஸ். படிச்சது வந்து டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். பட் நான் படிச்ச துறைக்கும் இப்போ நான் படிக்கிற துறைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. எது செய்தாலும் மனசு திருப்திகரமா செய்யணும் அப்படின்றதுக்காக விவசாயத்தை பண்ணிட்டு கடந்த ஒரு 10 வருஷமாக என்னுடைய ஒரு ஏக்கர்ல மலர் சாகுபடி செஞ்சுட்டு இருக்கேன். 6000க்கும் மேற்பட்ட உறுப்பினர் விவசாயிகள் $30,000க்கும் மேற்பட்ட விவசாய பதிவுகள், ISO 9001:2008 தர சான்றிதழ் மற்றும் இயற்கை விவசாய சான்றிதழ் பெற்ற 80க்கும் மேற்பட்ட இடுபொருட்கள், 5000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், தமிழக விவசாய வரலாற்றில் ஒரு புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடகங்கள் வழியாக B2 Agri பிரபலமடைந்து வருகிறது. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். தமிழக விவசாயிகளின் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய நிச்சய லாபம் தரும் நஞ்சில்லா ஹைடெக் விவசாய தொழில் முறையான B2 Agri-யின் உறுப்பினராகுங்கள். விவசாயத்தில் மாபெரும் வெற்றி பெறுங்கள்.